புதுசா வயல் வாங்கி பொன்னேர் பூட்டி வேலை நடக்குது. நீ பாட்டுக்கு என்னம்மா இங்க அழுதுகிட்டே இருக்கிற? ஏம்மா அப்பா ஏதாவது சொன்னாரா? சொல்லம்மா. மாணிக்கம், உங்க அப்பா எவ்வளவு கோபக்காரரா இருந்தாலும் அவரை அனுசரிச்சு போகணும்னு எனக்கு அடிக்கடி உபதேசம் பண்ணுமே. அந்த கண்ணம்மாக்காவை பிரிஞ்சு என்னால இருக்க முடியல. எனக்கு கூட பெரியப்பா ஞாபகமாவே இருக்குதம்மா. என்ன செய்யலாம்? அம்மா, நான் மறுபடியும் வயலுக்கு போகணும். அப்பாவும் சோமுவும் அங்கே இருக்கிறாங்க. நீ எங்களுக்கு மத்தியானம் சோறு கொண்டாடுறியா? நான் வரேன்மா. சரிப்பா. அழாதீங்கம்மா. என்னங்க, உங்களை தானே இந்த மாதிரி விவசாயத்தை கூட சரியா கவனிக்காம இப்படியே முகத்தை கவுத்திக்கிட்டு இருந்தா எப்படி? உடம்பு போனது இன்னும் வெட்டவா போகுது. உருவமாயிருக்கிற பொருள் எல்லாம் ஒரு நாளைக்கு உடைஞ்சுத்தான் போகும். ஆனா சிநேகிதத்துக்கு உருவமே கிடையாது கண்ணம்மா. அது உடைஞ்சு போக நியாயமே இல்லை. அப்பா, நான் சோமுவை பார்க்கணும், இல்லைன்னா சோறு கூட திங்க மாட்டேன். பாத்தியா கண்ணம்மா, இந்த அன்புதான் என்னையும் ஆட்டி வைக்குது. இல்லைன்னா வீரப்பனை மறுபடியும் பார்க்கணுங்கிற ஆசை. விவசாயம் நல்ல செழிப்பா வரணும். எங்க மாட்ட விடுற? சிங்காரி, என்னது? நீ இப்படி தினமும் பாத்திரத்தை தொடக்கிறிய தவிர இதோ ஆறாப்பிறகு என் கண்ணீரை நீ துடைச்சிருக்கியா? கண்ணீரை துடைக்கணுமா? தொடக்கிறேன். வேண்டாம் வேண்டாம், நீ துடைக்காம போனாலும் போகுது. என்னது இது? காதல் அட்வான்ஸ். அப்படின்னு பாக். ஓஹோ, பரிசும் கூட வந்துட்டீங்களா? இல்ல, மைசூர் பாக். மைசூர் பாக்கா? யோ, ஓ, ஆரம்பிச்சிட்டியா? பிச்சிட்டம். இந்த ஐயா, மைசூர் பாக்கு குடுக்கிற வேலையில நம்ம கிட்ட வச்சுக்காத, வேற எங்கேயாவது கொண்டு வச்சுக்கோ. நீ நினைக்கிறது தவறு. இந்த மாதிரி பொட்டடத்திலேயே நவ்வே வளர்த்தவங்க கோடான கோடி, அவங்களை நான் பின்பற்றேன். யோ, காதல் கீதல்ல கண்ணை வீங்கிடுவீங்க. கண்ணம்மன்ன, உன்னாலே என் மனசெல்லாம் வீங்கி போயிருக்க. டாக்டர் மன்மதங்கிட்ட போனேன், போய் எக்ஸா போட்டோ எடுத்தேன். என்னது எக்ஸா போட்டாவா? அது என்னது எக்ஸா? அதான் சதைக்குள்ள இருக்கிற எலும்பு வெளியே தெரியுமே, அந்த போட்டோ. ஓ, எக்ஸ்ரேவா? வாயில் நுழையுது, எனக்கு நுழைய மாட்டேங்குது, நான் என்ன பண்ணுவேன்? அப்புறம் அவரு சொன்னாரு, ஆபரேஷன் பண்ண முடியாது, அன்புங்கிற மருந்தை தடவித்தான் அதை குணப்படுத்தணும் அப்படின்னு சொன்னாரு. நான் அவர்கிட்ட கேட்டேன், முட்டல்ல புடிச்சுக்கிட்டேன், அன்புங்கிற மருந்து எங்க கிடைக்கும்னு கேட்டேன். அவர் சொன்னாரு, அழகு சிங்காரி கிட்ட தான் கிடைக்கும்னாரு. நாங்கிறத மூச்சா பிடிச்சேன், ஒரே ஓட்டமா வந்தேன். கிடைக்குமா? கிடைக்கும். அம்மா அம்மா, அப்பா, இன்னொரு தடவை சொல்லு. ஐயோ ஐயோ ஐயோ, அது ஒண்ணு போதும், நீ சொல்லியாச்சுன்னா எனக்கு கிடைச்சாச்சு. டே சின்ன தம்பி, டே நீ மகா அதிர்ஷ்டசாலிடா. முதல் இந்த பொட்டலத்தை அவுத்து நீ இதை சாப்பிடும், முதல் கொஞ்சம் சாப்பிடு. ஐயோ, என்ன இனிப்பு. நீ கொஞ்சம் சாப்பிடு. முதல்ல காணி நிலம் வாங்கிக்கோ, என்ன கண்ணகம் பண்ணிக்கோ, அப்புறம் இதெல்லாம் சாப்பிடு. அட பைத்தியமே, இந்த மாதிரி காதல் சீசனுக்கு தான் இதெல்லாம் கிடைக்கும். கல்யாணம் முடிஞ்ச பிற்பாடு காணா வந்து விட கிடைக்காது, தெரியுமா? வேண்டாம், சும்மா சாப்பிடு. என்ன தம்பி, இப்பதான் சாந்தை வச்சு செங்கல்ல வச்சு அஸ்திவாரத்தை கிளப்புற இந்த சமயத்தில் இந்த மகா மோசமான பையன் கூப்பிடுறானு. இந்த மாதிரி சன்னியாசம் வாங்குற பசங்க கிட்ட வேலை பாக்குறத பார்க்கல, எங்கேயாவது போய் உட்காரலாம். ஐயா, இந்த மனுஷன் ஒரு சத்தத்துல கூப்பிட்டா வரமாட்டானே. சீச்சி மன கட்டிட்டு எவன் மாறி. ஐயா, என்ன ஐயா பொய்யான்னுட்டு? ஏன் எத்தனை தடவை கூப்பிடுறத? ஒரு தடவை தானே கூப்பிட்டீங்க? ஆமா, ஒரு தடவை தான் கூப்பிட்டேன். மண்ணா கட்டி ஆளு மூஞ்சி மாறட்டு. கண்ணுப்பட்டி
என்னையா சௌக்கியமா எப்படி இருக்கிற? வீட்டுல குழந்தை குட்டி நீ மாடு கண்ணு எல்லாம் சௌக்கியம் தானே? ஏதாவது சாப்பிட்டியா? வாய் ஏதாவது சாப்பிட்டு வருவோம். என்ன இது வரவனையெல்லாம் என்னமோ உபச்சரணம் பண்ணிக்கிட்டு இருக்க, நம்ம சாப்பிட்டியா புள்ள விட்டு பொண்டாட்டி எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க, என்ன இது? இல்லைங்க, கேட்கக்கூடிய ஒரு என்ன கேட்கக்கூடியது? அவன் வந்த விஷயத்தை கேட்பேன், அதை விட்டுட்டு என்னமோ சாப்பிட்டியா வந்தியா போனியான்றிய. இதுமே கேட்கல. ஆமா ஆமா, என்ன சமாச்சாரங்க? யார கேக்குற? அவனை கேளையா? நீங்க ரெண்டு பேரும் என்ன பேசிக்கிட்டு இருந்தீங்களே? அதுக்கு தானே சொல்றேன், அவனை கேளுட்டேன், நானே சொல்லி தொலைக்கிறேன். சரி. வாங்கின கடனை கொடுக்கறதுக்கு அவனுக்கு வழி இல்லையா? விட்டுருங்க. எது? என்ன சொன்னீங்க? விட்டுருங்களா? என்ன சொன்னீங்க? விட்டுருங்களா? விட்டுருங்க சொல்ற நீரு என்ன சொன்னீங்க? ஒரு தடவை தான் சொல்லுவான், உனக்கு புரியறதுக்கு சக்தி இல்ல, நான் என்ன பண்றது? ஒரு தடவை தானே நீங்க சொன்னீங்க. அவனுக்கு வாங்கின கடனை கொடுக்கறதுக்கு வழி இல்லையா? நீர் என்ன விட்டுறேன். ஐயோ விடப்படாது. ஏப்பா ஒரு வருஷ தவணையா முடிஞ்சு போச்சா, நீ என்ன நீ சந்தர்ப்பம் தெரியாம நீ பேசிக்கிட்டு இருக்கிற? அதுக்காக தங்க வந்திருக்கிறேன். ஒண்ணும் இல்லாமல ஏசமா, ஒண்ணுக்கு மூணா விளையம்னு நினைச்சு உங்ககிட்ட கடன் வாங்கி சாகுபடி செஞ்சேன். பாத்தீங்களா, ஒண்ணுக்கு மூணா விளையம் நினைச்சானா? ரேஸ்ல புக்கி கிட்ட ஆடுற பையன் போல் இருக்கு. 1க்கு 3, 1க்கு 8, 1க்கு 10. அது நாங்க ரேசி. ஆமா, உனக்கு ரேஸ் இத வேற உமக்கு சொல்லணுமா? பேசாம இருக்கியா? அவகாசமா சொல்லுங்க. விஷயத்தை காலியாண்டா. ஏசமா, என் நிலத்துக்கு கரையம் போட்டு அதுல உங்களுக்கு சேர வேண்டிய பணத்தை கழிச்சுக்கிட்டு மீதியை கொடுத்தீங்கன்னா ஒரு பொட்டி கடையை வச்சுக்கிட்டாவது என் காலத்தை போட்டிக்கு வேணுங்க. என்னது மீதியா? அது அது என்னப்பா அது? அசலும் வட்டியும் சேர்ந்தா நீ இன்னொரு ஏக்கர் எனக்கு எழுதி கொடுக்கணும், என்னமோ மீதி எதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற. ஏதோ பாவம் புள்ள ஒட்டிக்காரன்னு சொன்னியான்னு இது போதும் நினைச்சேன். இதாப்பா, உனக்கு இஷ்டம் இருந்தா நிலத்தை கொடு, இல்ல பணத்தை கொடு. ஏழையோட சொத்தை அஸ்திவாரமாக்கி அதுல எழுப்புற எந்த பணக்கார கோட்டை நிலத்தை நின்னது கிடையாதுங்க. நிலத்தை எடுத்துக்கங்க, நான் வர்றேன். கேட்டாலும் கேட்டான் ஒரு நல்ல கேள்வி. சும்மாரியா, இந்த பையன் மாதிரி எத்தனை பேர் என்கிட்ட பேசியிருப்பான். இதுக்கெல்லாம் நான் அசர்றவன். இவன் மாதிரி ஒரு காலத்துல நானும் பேசிக்கிட்டு தானே இருந்தேன். நான் கேட்கலீங்களா? ஆமா, உன் முன்னால வந்து நான் பேசுறேன். இவன் பேசணும்னு உனக்கு புரட்சி மனப்பான்மை வந்துருச்சு போல. என்னங்க நீங்க ஒண்ணு, நமக்கு எதுக்கு இங்க புரட்சியும் இறைச்சியும்? என்னமோ வறட்சி இல்லாம இருந்தா போதும். ஏயா வளவளன்னு பேசிக்கிட்டு இருக்கீரு? இந்த காளிங்கனை கல்லுப்பட்டிக்கு அனுப்பி. காளிங்கனை கல்லெடுத்து அடிக்கவா? அது ஆமாயா, கல்லெடுத்து அடிப்ப, உன் தொந்திய கலக்கிடுவான். ஆமா, காளிங்கனை கல்லுப்பட்டிக்கு அனுப்பி இந்த பையன் நிலத்துல பெரிய கிணறா ஒன்று வெட்ட சொல்லும். கிணறு எதுக்குங்க? உம்மா தூக்கி அதுல போடுறது. கிணறு எதுக்கு வெட்டுவாங்க? சொன்னதை செய்ய போய. இந்த 1 ஏக்கர் நிலத்தை வச்சு அந்த கல்லுப்பட்டி கிராமத்தையே வாங்கல நான் கந்தசாமி. அவ்வளவு பெரிய கிணத்தை விட்டார எதுக்கு? பணம் இருக்கிறவன் எதையும் செய்வான். ஆமா, இங்க வந்து கிணத்தை விட்டுறதை விட மாங்குடியிலே ஒரு குளத்தை விட்டுனாலும் ஜனங்களுக்கு சௌரியமா இருக்குல்ல? வேற பணம் இருந்து என்ன பண்றது? ஆமா ஆமா. இன்னும் கொஞ்ச நேரத்துல தண்ணி வந்து இந்த கிணறு நிறைஞ்சு நிக்க போகுது. இனிமே பக்கத்து விவசாய கிணத்துல தண்ணி இல்லையேன்னு முதியோட அழுக போறாங்க. சிங்காரி சிங்காரி, சுடா சுட ஒரு செம்பு வெந்நீரை கொண்டா குடிக்கணும். சிங்காரி ஒய்யாரி சேவை தந்திட வந்த பூவை இங்கிட பரிமள சிங்காரி ஒய்யாரி இந்த ஜகத்தை மயக்க வந்த முகத்தை பதத்திட்ட சிங்காரி ஒய்யாதி ஒய்யாதி ஒய்யாதி. அப்படியாவது காதல் நெருப்பிலே இருந்து சாம்பலாகி கருகி போன பிறகாவது இந்த கட்டை நாட்டில் ஒரு பெரும் காதல் தியாகி என்று புகழட்டும், அப்புறம் செலவைக்கட்டும், பிறகு கோவில் கட்டி கும்பிடட்டும், இன்னும் என்னென்னமோ செய்யட்டும். அப்படி ஒரு சரித்திரத்தை நான் உண்டு பண்றேன் பாரு.
ஐயா சரித்திரம் இருக்கட்டும், முதல்ல அவன் தரித்திரத்தை போய். அது எப்படி போகும்? தனலட்சுமி ஆகிய உன்னுடைய கடக்கன் பார்வை எனக்கு வேண்டாமா? என்னது? அதுக்காக உன் ஓரக்கண்ணால ஒரு பார்வையும், ஐயோ, சிரிப்பு தகுந்தி உதட்டை வச்சுட்டு ஒரு சிரிப்பும் கலந்து கலந்து அக்கான்னு ஒரு வார்த்தை சொல்லு, அடுத்த நிமிஷம் நான் போறேன். என்னது? ஆமா, குபேரன். ஓ, குபேரனா? பரவாயில்லையே, குபேரன். இல்ல, நம்ம சின்ன பேரன் நினைச்சியா? ஆனா அது இவ்வளவு நடக்குது, நம்ம காவேரி காணுமே. திருச்சியில ஓடிக்கிட்டு. ஐயோ, அது அகண்ட காவேரி. என்ன? இது நம்ம வீட்டுல நின்னுட்டு வெட்டி சோத்தை சாப்பிட்டு ஓடாம உட்கார்ந்துட்டு இருக்கு, அந்த காவேரி கேக்குறேன். புதுசா வெட்டி இருக்கிற கணக்குக்கு போயிருக்கு. தனியா வர பொண்ணை எப்படி விரட்டுறது? என்னடா நீ? வாடா. அந்த காலைக்கு சொந்தக்காரர். இந்த காலனா? ஏன் வயலுக்கு வர்றவங்களை விரட்டுறதுன்னு வச்சிருக்கீங்களா? நான் யார் தெரியுமா? யாரு? ஓஹோ, இங்கிலாந்துக்கு போற ஏரோப்ளேன்ல இருந்து தவறு இங்க வந்து விழுந்துட்டீங்களா? ஆஹா, நிறுத்துங்க. மாங்குடி விராஸ்தர் கந்தசாமி பிள்ளை மகளோட பேசுறீங்க. அப்படியா? அதான் வாயில இருந்து கனல் கக்குது. நியாயம் தானே. அம்மா, உன் பேரு? காவேரி. அதை நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. காவேரியா? கரக்கட்டு. அதான் இப்படி சிவசமுத்திர நீர்வீழ்ச்சி மாதிரி சீறி விழற. ஆமா, உங்களுக்கு மரியாதை கொடுக்க தெரியாதா? அதை எங்க எப்படி யாருக்கு கொடுக்கறதுன்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஆஹா, அதுதான் அந்த காளையை அப்படி வளர்த்து வச்சிருக்கீங்களா? அப்படி இல்ல, சாதாரண ஜனங்க கிட்ட அது ரொம்ப சாதுவா பழகும். ஆனா பணக்காரங்க உடம்புல பவுனங்க கிடக்கிற பளபளப்ப பார்த்தா கொஞ்சம் அப்படி இப்படி வெறிக்கும், அவ்வளவுதான். ஏம்மா, இந்த விரட்டல உன் வேலைக்காரிட்ட வச்சுக்க. ஆமா, இது வேலைக்காரின்னு எனக்கு ஒரு ஞாபகம் வருது. ஏம்மா, உங்க வீட்டுல சிங்காரின்னு ஒரு வேலைக்கார பொண்ணு இருக்குல்ல? ஆமா. அந்த பொண்ணுக்கு நீ எவ்வளவு சம்பளம் கொடுக்குற? சம்பளமா? அந்த பைத்தியம் வேலை செய்யற லட்சத்துக்கு சம்பளம் வேற கொடுக்கணுமாக்கும். ஐயோ, பைத்தியமா? ஆமா, லேசா காதல் பைத்தியம். அப்படின்னா யாரோ மாணிக்கமா? அந்த ஆளு மாங்குடி மண்டபத்தோட கம்பு சண்டை போட்டு அடிபட்டு மயங்கி விழுந்துட்டாராம். அப்ப சிங்காரி அவருக்கு சிகிச்சை செய்தாலாம். உடனே அந்த கம்பு வீரர் அவன் மீது காதல் வலை வீசிவிட்டாரா. அப்புறம் அதுல இருந்து அவர் ஞாபகமாவே இருக்கிறா. இன்னைக்கு பௌர்ணமி இல்ல? இன்னைக்கு பௌர்ணமி இல்ல? அந்த மண்டபத்திடல இன்னைக்கு ராத்திரி சிங்காரி கண்டிப்பா காதல் டைம் பண்ணுவா. ஐயோ, அந்த பைத்தியத்து மேல நீங்க ஏன் இவ்வளவு அனுதாபப்படுறீங்க? ஏனா நல்லா இருந்த அவளுக்கு பைத்தியத்தை உண்டாக்கினதே நான் தானே. அப்படின்னா அடியேன் தான் அந்த மாணிக்கம். ஓஹோ, இந்த மன்னதரை பார்க்கத்தான் அம்பரதி அப்படி தவம் பண்றாளா? ஐயா மன்னதரே, இப்பவே போய் உங்க ரதி தேவிய வேலை இருந்த நிறுத்த. பணக்கார ராணியே, காதல் ஓ அந்த புறத்துக்கு மட்டும் சொந்தம் இல்ல, இந்த வயலுக்கும் சொந்தம், அதோ வரிசையா தெரியுற அந்த குடிசைங்களுக்கும் சொந்தம். காதல் கஞ்சிக்கு வழி இல்லாதவளுக்கு காதலாம். காதல் பார்த்துடுறேன். பரதேவது நடைக்காரே, சின்ன இடைக்காரே, ஆரோ ஒரு சிங்காரி, அவ கோடாளி கொண்டைக்காரி, சின்னாளப்பட்டி சேலைய கட்டி வந்தாள ஒரு குட்டி, சின்னாளப்பட்டி சேலைய கட்டி வந்தாள ஒரு குட்டி, அவ சிரிச்ச முகம் இனிப்பு தரும் சீனி சக்கரை கட்டி படு சுட்டி அந்த குட்டி. சின்னாளப்பட்டி சேலைய கட்டி வந்தாள ஒரு குட்டி, அவ சிரிச்ச முகம் இனிப்பு தரும் சீனி சக்கரை கட்டி, சும்மா கிடந்த மனச அவ தொட்டு புட்டா, இப்படி தொட்டு புட்டா, ஆளை தூண்டி முள்ளு கண்ண போட்டு
போட்டு வளைச்சு புட்டா ஆளை தூண்டு முள்ளு கண்ணை போட்டு வளைச்சு புட்டா சின்னாளப்பட்டி சேலைய கட்டி வந்தாள ஒரு குட்டி அவ சிரிச்ச முகம் இனிப்பு தரும் சீனி சக்கரை கட்டு படு சுட்டி அந்த குட்டி இன்பமூட்டும் சின்னாளப்பட்டி சேலைய கட்டி வந்தாள ஒரு குட்டி அவ சிரிச்ச முகம் இனிப்பு தரும் சீனி சக்கரை கட்டி சும்மா கடந்த மனச அவ தொட்டு விட்டா இப்படி தொட்டு விட்டா ஆளை தூண்டு முள்ளு கண்ணை போட்டு வளைச்சு விட்டா ஆளை தூண்டு முள்ளு கண்ணை போட்டு வளைச்சு விட்டா சின்னாளப்பட்டி சேலைய கட்டி வந்தாள ஒரு குட்டி அவ சிரிச்ச முகம் இனிப்பு தரும் சீனி சக்கரை கட்டி படு சுட்டி அந்த குட்டி முன்னழகும் பின்னழகும் முத்தார பல்லழகும் பல்லழகும் என்னை அழைச்சதனாலே இருக்குமிடம் தேடி வந்தேன். ஏய் டோங்கரகுட்டி, சின்னாளப்பட்டி சேலைய கட்டி வந்தாள ஒரு குட்டி, அவ சிரிச்ச முகம் இனிப்பு தரும் சீனி சக்கரை கட்டி. சின்னாளப்பட்டி சேலைய கட்டி வந்தாள ஒரு குட்டி, அவ சிரிச்ச முகம் இனிப்பு தரும் சீனி சக்கரை கட்டி. படு சுட்டி அந்த குட்டி. அந்த பக்கத்துல உள்ள கிணறெல்லாம் வத்தி போச்சு. அப்படியா? ஆமாண்ண, எங்க கிணத்து தண்ணியும் வத்தி போச்சு தம்பி. ஆமா, ஒரே சமயத்துல எல்லா கிணறு தண்ணியும் வத்தி போச்சே, காரணம் என்னன்னு புரியலையா? அட போயா, அங்க கந்தசாமி பிள்ளை புதுசா ஒரு கிணத்தை ஆழமா வெட்டினால அதனால நம்ம கிணத்து தண்ணி எல்லாம் வத்தி போச்சு. இப்ப புரியுதா? ஆஹா, ஆமா, இதுக்கு என்ன செய்யறது? எல்லாரும் வாங்க, அந்த கந்தசாமி பிள்ளை கிட்ட முறையிடும். சரி, இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? நீங்க அவ்வளவு பெரிய கிணத்தை ஆழமா வெட்டினதுனால எங்க சின்ன கிணத்துல இருந்த தண்ணி எல்லாம் வத்தி போச்சுங்க. அதனால உங்க கிணத்துல உபயோகம் இல்லாம நடந்திருக்கிற தண்ணி எல்லாம் எங்க நிலத்துல வாங்குங்க. நியாயம் தானுங்க. உங்களுக்கெல்லாம் ஒரு வழி இருக்கப்பா. இந்த பாருங்க, என்கிட்ட ஏராளமா பணம் இருக்கு. குழந்தை குட்டிகளோட நீங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கும் போது வீணா இருவு போட்டியிலையா தூங்குவானே. எனக்கு இருக்கிறத ஒரே பொண்ணு, அந்த பொண்ணுக்கு இவ்வளவு பணம் தேவையில்லை. ஆகையினால வட்டி இல்லாம உங்களுக்கு நிறைய கடன் தரேன். அந்த பணத்தை வச்சு நீங்க உங்க கிணத்தை எல்லாம் ஆழமா தோண்டி விவசாயத்தை பெருக்கிக்கணும். உங்களுக்கு எல்லாம் சொந்த நிலம் இருக்கா? போக்கியத்துக்கு எழுதி கொடுத்துட்டு உங்களுக்கு வேணுங்கிற பணத்தை வாங்கிட்டு போகலாம். ஐயோ, அனுபவ போக்கியமா வைக்கிற சொத்து கடைசியில கையை விட்டு போயிடும்னு சொல்லுவாங்களே. அடங்கிய என்னப்பா, வட்டியே இல்லாத தர்மராஜன் கடன் கொடுக்கிறாரு, அதுக்கு எழுத்துலயாவது அனுபவ போக்கியம்னு ஒரு வார்த்தை இருக்க வேண்டாமா? நீ தான்பா கொஞ்சம் விவரம் தெரிஞ்சவனா இருக்கிற. காளிங்க முதலாளி, எல்லாத்துக்கும் கலரை உடைச்சு விடு, குடிக்கட்டும். சரிங்க. சொல்றதுப்பா, இந்த காலத்துல வட்டியே இல்லாம இப்படி வேற யாரு கடை கொடுப்பாங்க? நியாயம் தானே? நியாயம் தான். அவனே அன்னைக்கு நம்ம முனியன் சொன்னானே, எசமா புல்லாதவன்னு. இப்ப பாத்தியா, அவன் கிடக்கிறான் முனிப்ப. உங்களுக்கெல்லாம் சம்மதம் தானே? சரி, நீங்கெல்லாம் போய் அவங்க நிலப்பத்திரத்தோட தயாரா இருங்க. கணக்க புள்ளை பணத்தோட நான் அனுப்பி வைக்கிறேன். ஏழை பங்காளர், விவசாய பாதுகாவலர் வல்லார் கந்தசாமி பிள்ளை, கந்தசாமி பிள்ளை, கந்தசாமி பிள்ளை. யோ, எங்கய்யா காணாம எங்க படுத்திருக்கிற? படத்திற்காக இடிச்சு தள்ளிட்டு போனாங்களே. யாரு? ஆமா, இந்த பசங்க ஜே போட்டு தன்னை இடிச்சு தள்ளிட்டு போனாங்களே. எதுக்கு வந்தானுங்க, எங்க போறானுங்க? எல்லா பயலும் அவன் நிலத்தை என்கிட்ட அடமான போய்க்க வச்சுட்டு போறானுங்க. ஐயோ பாவம், வந்தது ஆபத்து. என்ன அபசகுனம் பிடிச்ச மாதிரி ஐயோன்றிய? கணக்குல என்ன இருப்புன்னு பாத்துக்கிட்டு கல்லுப்பட்டிக்கு போய் எல்லா பயல்களுக்கும் பணத்தை கொடுத்து விட்டு அவன் நிலத்தை என் பேர்ல எழுதி வாங்கிட்டு வரோம். அப்படியே ஒரு அமெரிக்கன் ஜம்பருக்கு ஆர்டர் கொடுத்துட்டு வரோம். செம்பரா? ஆமா, நம்ம உள்ளூர் கடையில, டெய்லர் கடையில வாங்கிக்கலாங்களே செம்பரு. இந்த பொம்பளைங்க போடுவாங்களே ஜாக்கெட் மாதிரி. ஆமா, ஜாக்கெட் புடவை மாதிரி. ஆளை பாரு,
கிணத்தை ஆழமாக்குற மிஷினியா? தம்பி கடனை வாங்கி பிரயோஜனம் இல்லாம போயிடுச்சு. காரணம் யாரு? கடனை கொடுத்த அதே கந்தசாமி தான் எஞ்சில போட்டு அவங்க இடத்த இன்னும் ஆழமாக்கினான். நம்ம இடத்துல இந்த கொஞ்ச நஞ்சம் தண்ணி சேர்த்து உருட்டிடுது. ஏதோ காரணத்தை வச்சுதான் அவன் கடன் கொடுத்தான். இல்லைன்னா அவனுக்கு ஏன் அவ்வளவு அக்கறை? ஆனா போங்கப்பா, உங்களுக்கு எல்லாம் இப்பதான் புத்தி வந்துச்சா? ஏன் ஆடுறது? ஏன் ஆடுறது? உடத்துல இல்லைங்க. நீ செஞ்ச காரியத்துக்கு வரத்துல எப்படி இருக்க முடியும்? நட்டவனால பார்க்க வேண்டிய இங்க வந்துட்டு உத்தரவு வாங்கிட்டு இருக்கு. ராஜினாமா பண்றீரா? ராஜினாமா பண்றீராயா? நீ ராஜினாமா போயிட்டு இந்த வீட்டை விட்டு போற அந்த கண்ணசாமி போல செத்து போட நினைக்கிறீரா? இப்ப போயிடு. போயிட்டு மரியாதை இல்ல. நான் இந்த வீட்டை விட்டு போயாச்சுன்னா சோத்துக்கு டிங்கி அடிக்கணும். டங்கி அடிப்பேன் டங்கி அடிப்பேன் எனக்கு தெரியாது. முதல்ல இதை வீட்டை விட்டு போயிடு. அது ரொம்ப வச்சுக்கிட்டு எவையா மாரடிப்பான்? நீங்க தான் எனக்கு எத்தனை நாளைக்குயா சாகரவன் எந்த சாகரவன் எந்த மூச்சு நான் மாறிக்கணுமா? என் தலையில எழுதியிருக்கையா? என்னமோ தெரியும். என்னமோ தெரியலையா? வாய் அப்படியே உங்க எதுக்காக அனுப்புன? நீங்க அனுப்பிச்சுங்க. அது எதுக்குன்னு தெரியுது. எதுக்குன்னு தெரியலையா? உங்க எதுக்கு அப்புறம் நான் வச்சுக்கிறது? வச்சுக்கிறது எதுக்காவது வச்சுக்கிறது. எதுக்காவது எதுக்கு வச்சுக்கிறது? சொன்னதே ஒழுங்கா செய்ய தெரியல. எதுக்காக வச்சுக்கிறதா? பசியோட இருக்க பலகாரம் என்னாச்சுன்னு பார்த்து வாயான்னு சொன்னா இங்க வந்து அவட்ட கொஞ்சிக்கிட்டு இருக்கிறீங்க. நான் சிங்கரிக்கிட்ட போல போய் பலகாரத்தை பத்தி சொல்லுவேன். அவ இது பண்ணிக்கிட்டு இருக்கா. என்ன இது பண்ணிக்கிட்டு இருக்கா? என்ன தோசை ஆடாதீங்க. உண்மை சொல்லி பிரயோஜனம் இல்லையா? காலம் காத்தால அவளை முதல்ல கணக்கு தேய்த்து வெளியில அது மட்டும் சொல்லாதுங்க. என்ன வேணாலும் வெளியே போக சொல்லுங்க. சிங்காரிக மட்டும் போக சொல்லிடுங்க. ஏன்னா பெரியவங்க சொல்லுவாங்க மங்கை இல்லாம ஐயா சொல்றேன் மங்கை இல்லா மலைகளுக்கோ மதிப்பு இல்லை, புத்தமில்லா தோட்டத்துக்கோ அழகும் இல்லை. மங்கை இல்லா நிறுத்தியா பாட்டு வேற உனக்கு தெருக்கூத்துல இருந்த பயம் மாதிரி ஒரு வேஷத்தை ஒழுங்கா செஞ்சினாலும் ஒழுங்கா இருக்க போறீங்க. சொன்னதை கேட்டுக்கிட்டு ஆளில்லா குறை ஆளில்லா எழுத்து பேசாத உன்னோட அடிச்சு கொண்டு விடுவேன். ஏதோ புள்ள மாதிரி வளர்த்துட்டே அப்ப அவரே அடைக்கிட்டு போக வேண்டியது. கடைசி வரைக்கும் அப்படி கடைசி வரைக்கும் இருக்குது. அப்பா பேச வெற்றி வடிவேல் எடுத்தான், சுற்றி வந்த பகை முடித்தான், வற்றாத பொய்கை வளநாடு கண்டான், ஆறுபடை வீடு கொண்டான். வாழ வைத்த தெய்வம் தேவரை வாழ வைத்த தெய்வம். அந்த வாழ வைத்த தெய்வம் தன்னை வணங்கிடுவோமே, சுரவள்ளியம்மை நாயகனை பணிந்திடுவோமே. தேவரை வாழ வைத்த தெய்வம் தன்னை வணங்கிடுவோமே, சுரவள்ளியம்மை நாயகனை பணிந்திடுவோமே. பழம் பன்னீர் சக்கரை தேனாதி போகம் பழம் பன்னீர் சக்கரை தேனாதி போகம் மூவரை வாழ வைத்த தெய்வம் தன்னை வணங்கிடுவோமே, நாயகனை பணிந்திடுவோமே. அருளே புரிந்திடுவான் சிங்கார வேலன், மாதேவியின் பாலம் தெய்வ யானையின் மூலம். அருளே புரிந்திடுவான் சிங்கார வேலன்,
போன வருஷம் தைப்பூசத்தில் வீரப்பனோடு உன் கோவிலுக்கு வந்தேன். இந்த தைப்பூசத்துல அவன் என்னோட இல்லை. தனியா வந்து உன்னை தெரிஞ்சிக்கிறதுக்கு என் மனசு இடம் கொடுக்கல முருகா. நீங்க பிள்ளைதான் புலம்பிக்கிட்டு இருக்க போறீங்களா? முன்பின் தெரியாதவங்க ஒரு தரம் சந்தித்து ஒரு நிமிஷம் பேசிட்டாலே அவங்கள ஆயுள் பூராவும் என்னால மறக்க முடியாது. உலகத்துல இருந்து அஸ்தமனம் வரையில் என் நிலையிலேயே இருந்த வீரத்தில் நான் எப்படி கண்ணமா மறக்கிறது? அப்பா நான் சோமா பார்க்கணும். இன்னும் போறேன் நாளைக்கு போறேன்னு சொல்லி அம்மா என்னை ஏமாத்திட்டே வருது. நீ என்னை கூட்டிட்டு போனா நான் வீட்டை தான் ஓடி போயிடுவேன். என்ன அன்பா உனக்கு. ஆமாங்க வாங்களேன் போய் பார்த்துட்டு தான் வரலாம். தாய ஆறு போயிட்டா அவருக்காக இப்படி கஷ்டப்படலாமா? கண்டிப்பா எனக்கு சாப்பாடு வேண்டாம். என் காலை 2 நாளா ஒண்ணுமே சாப்பிடல. எனக்கு மட்டும் சாப்பாடு இருக்கு. ஒண்ணு வேண்டாம் போ. அதேப்பா அம்மா சிவபெருமான் கூட தன் காலையை பத்தி எவ்வளவு கவலைப்பட மாட்டாங்க போல் இருக்குது. அம்மா பெரியப்பா மறந்துட்டியாடா? இல்லடா நான் நினைப்பேனா சொல்லு கட்டி விடுங்கன்னா உங்களை பிரியமா சாப்பிடு. இப்படி எடுத்து போயிட்டு அக்கா ஒரு தனியான மற்றும் சுகம் கிடைச்சிடும். உனக்கு தெரிஞ்சது எனக்கு மனசே நிம்மதி இல்லாம அந்த கதையெல்லாம் இப்ப ஒதுக்கம்மா. அதான் பெரியமா வந்துட்டாங்களே மாணிக்கம் எங்களே இப்படித்தான்ப்பா. சிவகாமி என் தம்பி வீரப்ப எங்க? சிவகாமி பட்டு போன செடியை கொண்டு வந்து நட்டு வச்சு தண்ணி ஊற்றி பாக்குறியா? முளைக்கு நன்றி நன்றி. என்னுடைய உத்தரவு இல்லாம இந்த நந்தி கட்ட கூட்டம் வேண்டி உள்ளப்ப அப்பா நீ போய் கூட்டலையா? யாரும் கூட்டியாருலப்பா, நாங்களாத்தான் வந்தோம். வீரப்பா ஒரு வார்த்தை ஏண்டா வந்து என்ன பார்த்து நீ கேட்கக்கூடாதா? கேட்கிறேன்டா. ஏண்டா வந்த? தம்பி நாயே போடா. அப்பா வீடு தாடி வந்தவங்களை வெளியே போக சொன்னது நம்ம பரம்பரையிலே நீங்க ஒருத்தர் தான்ப்பா. அதுலயும் உயிருக்கு உயிரான உத்தமருக்கு உத்தமரான பெரியப்பாவே அப்படி உதாசீனப்படுத்துறது. உதாசீனப்படுத்தாம ஓட்டாரம் பண்றதுக்கு இங்க வந்து தர்மம் வந்துருக்கா சகுனி பையன் வந்துட்டாண்டா. அப்பா கெட்டி போன உறவை கெட்டி உறவை கைப்பற்ற வந்திருக்காங்க தெரியுமா? சூப்பரா சூப்பரா. நம்ம பிள்ளைகளையாவது ஒன்னா சேர்ந்திருக்கு. பிடிக்காமப்பா நாட்டாம மரியாதையா நீ வெளியே போறியா இல்ல கழுத்தை பிடிச்சி தள்ளட்டுமா? நீ பிடிச்சு தள்ளுனா அந்த வெளியில கூட ஒரு அன்பை என்னால உணர முடியுங்கிறப்பா. வலிய வந்த உங்களுக்கு ஒரு வாய் தண்ணி கூட கொடுக்க முடியுது. பரவாயில்லப்பா நான் வரல. இந்த இருட்டு உங்களை எப்படி பெரியப்பா நாங்க தனியா அனுப்புறது? மாணிக்கம் விளக்கு வெளிச்சம் இல்லைனாலும் என் விதியோட வெளிச்சம் இருக்கு பாரு. அதுல சற்று தடுமாறி எப்படியாவது போய் சேர்ந்துடும். கவலைப்படாதப்பா. கிளம்பா வா. நாம கொடுத்து வச்சது அவ்வளவுதான்மா. கோபம் உண்டானதே ஒன்றாய் கலந்தே யாரிய குடும்பம் வேண்டானதே. கோபம் உண்டானதே ஒன்றாய் கலந்தே யாரிய குடும்பம் வேண்டானதே. கோபம் உண்டா